நம் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருக்கு நன்றி கூறும் எளிய விழாவின் முதல் நாள். இந்த நல்ல நாளில் இன்றைய விழாவை சிறப்பிக்கும் அருள்பணி பேரவை அன்பியங்கள் சார்பாக மாலை வணக்கத்தையும் விழா வாழ்த்துக்களையும் மகிழ்வுடன் தெரிவித்து வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் ஆண்டு முழுவதும் அருள் பொழிந்த தூய சந்தியாகப்பருக்கு நன்றி உடையவராம் என்ற நல்ல சிந்தனையை நம் வாழ்வில் கடைபிடிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். வாழ்வு இறைவன் தந்த கொடை. ஆண்டுகள் அவர் கைகளில் உள்ளது. கொரோனா என்னும் கொடிய நோய் தொற்று காலங்களிலும் நமது பாதுகாவலர் இஸ்பானிய கிறிஸ்தவர்களின் வேண்டுதலை கேட்டு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வந்து முகமதிய படையை மிரட்டி துரத்தி இஸ்பானியர்கள் மகிழ்வுடன் வாழ அருள் கூர்ந்தது போல நாம் ஒவ்வொருவரும் நாட்களையும் ஆண்டுகளையும் காணவும் இக்கட்டான சூழ்நிலையிலும் இதமாக வாழ அருள் கூர்ந்தமைக்காக தாவீது கூறியது போல் ஆண்டவரை நோக்கி நம் உள்ளத்தையும் உயர்த்துவோம். நலம் பெற்றவர்கள் 10 பேர், நன்றி கூற திரும்பி வந்தவர் ஒருவர் மட்டுமே. ஆண்டவரை தேடி வந்து நன்றி கூறிய தொழு நோயாளியின் மனநிலையை நாமும் பெற்றுக் கொண்டுள்ளோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ற மன நிறைவுடன் பாதுகாவலர் விழா நாட்களில் இணைந்து ஜெபிப்போம். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலர் யாக்கோபினுடைய பெருவிழாவை குடும்பமாக இணைந்து கொண்டாட இன்று தொடங்குகிறோம். உங்கள் அனைவருக்குமே நம் பாதுகாவலர் விழா வாழ்த்துக்களும் சுபங்களும். இன்றைய நாள் திருப்பலியை நன்றி வழியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய குடும்பங்கள்: திரு பிரவீன், திருமதி ஷர்மிலே குடும்பத்தார், திரு ஃபெலிக்ஸ், திருமதி அனிதா பிள்ளைகள் பெனிஷியா வர்ஜின் குடும்பத்தார், திரு தாமஸ், திருமதி மேரி குளோரி மகன் செல்வன் பிரதீப் குடும்பத்தார், திரு வியாகப்பன், திருமதி அனிதா பிள்ளைகள் அஸ்வின் ஆஸ்மி குடும்பத்தார், திரு ரெஜிலின் ஜெனிஷ், திருமதி ரோஸ்லெட் மேரி பிள்ளைகள் பெனோலின் ஜெனிஸ் பிரையான் ஜெனிஸ் குடும்பத்தார், திரு மரிய சூசை டேவிட் குடும்பத்தார், திரு மரிய ஜான், திருமதி ஜாஸ்பின் பிள்ளைகள் மேரி ஆன்சேட்டா பினிசிங் குடும்பத்தார், திரு செல்லம், திருமதி அமலா குடும்பத்தார், திரு ராபர்ட், திருமதி சாந்திகலா பிள்ளைகள் ரிஜோ ரெனிஷா குடும்பத்தார், திரு வில்சன், திருமதி ஜர்ஷா பிள்ளைகள் ஆப்ரின் விலோஷா ஆப்ரின் வினோஷ் குடும்பத்தார், மணவளக்குறிச்சியை சார்ந்த திரு செல்வகுமார், திருமதி கிறிஸ்டின் வெல்லா பிள்ளைகள் அபினேஷ் குமார், பென்சி, விமல், ஜான் ரியான்ஸ், அன்பின் ரிஷ்வன், டியோ நிஷல் குடும்பத்தார், உலகன் விலையை சார்ந்த திரு அருள் சிங், திருமதி ஷீலா பிள்ளைகள் அபிஷேக் அபினிதா குடும்பத்தார், ஆபிகோட்டை சார்ந்த திரு சச்சன், திருமதி பிந்து பிள்ளைகள் ஷாருக் ஷாகிப் குடும்பத்தார், திரு ஜேம்ஸ், திருமதி ஜெனிட்டா ரோஸ் பிள்ளைகள் ஜெர்ஷின் நிஜோ ஜெர்னிஸ் டிட்டோ குடும்பத்தார், திரு ஜெனில், திருமதி அஸ்லின் ஷபி பிள்ளைகள் ரியோன் ரியா குடும்பத்தார், திரு செல்வன், திருமதி பிரபாசசி பிள்ளைகள் ஜியோஃப்ரின் ஜினோ கிரிஃபின் குடும்பத்தார், திரு ஜார்லின், திருமதி டெல்வின் ஷைலா பிள்ளைகள் ஜெய்ஷிமா ரிஷிமா குடும்பத்தார், திரு மரியமிக்கேல், திருமதி ஜி ரோஸ்மேரி குடும்பத்தார், திரு டேவிட்சன், திருமதி கிறிஸ்டி பிள்ளைகள் ஜெஸ்வின் அஸ்வின் குடும்பத்தார், திரு ரைச்சல் ஜெஸ்லின், திருமதி லலிதா குடும்பத்தார், திரு ப்ரூவின், திருமதி ஜெலிஷா ரோஸ் குடும்பத்தார், செல்வன் டிஷான் ப்ரூப் குடும்பத்தார், திரு ஜஸ்டின் சேகர், திருமதி ரோஸ் பிள்ளைகள் அஸ்வின் ரோய் ஆன்ஸ்டின் ரோய் குடும்பத்தார், திரு ஜோசப் ராஜ், திருமதி எமல்டா குடும்பத்தார், திரு ரமேஷ் ஏசுதாசன், திருமதி சுதா பிள்ளைகள் அபு குடும்பத்தார், திரு ஆர்தர் செல்வேரிஸ், செல்வன் அக்சீலிய புரூனோ நோயிலிருந்து விடுபட வேண்டுதல் வழியாக என் பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் திரு செல்லத்துறை, திருமதி எஸ்தர் பிள்ளைகள் பெர்லின் லால் ஷெர்லின் ஷாஜன் குடும்பத்தார் நன்றி பலியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள்.
இந்த குடும்பத்தினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் என்று திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். இன்னும் பற்பல தேவைகளோடு இயக்கங்களோடு எண்ணங்களோடு இந்த விழா பலியிலே பங்கேற்று ஜெபிக்க கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய கருத்துக்களும் நிறைவேறவும், உங்களுடைய வாழ்விலே இறைவனுடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் நிரம்ப தங்கிடவும் உங்களுக்காக இந்த திருப்பலியிலே நாங்களும் இணைந்து ஜெபிக்கின்றோம். மேலும் இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய பங்கு அருள்பணி பேரவையினர் மற்றும் அன்பியங்களுடைய குடும்பங்கள் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பலியில் இணைந்திருக்கின்ற நாம் அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்பது அவருடைய கட்டளைகளை ஏற்று வாழ்கின்ற ஒரு மேலான வாழ்வாக இருக்கிறது. எனவே மனித பலவீனங்களால் நாம் ஆண்டவருக்குரிய நன்றியை மறந்து நின்ற நேரங்களுக்காக இப்போது மன்னிப்பு வேண்டி மன்னிப்பு வழிபாட்டிலே பங்கெடுப்போம். உம்மை வெளிப்படுத்திய எம்மை வழிநடத்தும் இறைவா, ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக நீர் உம்மை வெளிப்படுத்தி வருகின்றீர். ஆனால் நாங்கள் அவற்றின் உட்பொருளை உணராமலும் வாழ்ந்து எம் செல்லாலும் செயலாலும் புரிந்து அனைத்து தீமைகளுக்காகவும் மனம் வருந்துகிறோம். மன்னித்தருள்வாய் இறைவா. நல்லுறவின் ஊற்றும் வழியுமான இறைவா, எம் குடும்ப கடமைகளை பணித்தள கடமைகளை சரிவர செய்யாமல் பிறர் மீது அக்கறையற்றவர்களாய் அடுத்திருப்போரில் உம்மை கண்டு அவர்களை மதித்து ஏற்று வாழ தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னித்தருள்வாய் இறைவா. வாழ்வும் வழியுமான இறைவா, உமது உடனிருப்பை உணர்த்தும் குடும்ப ஜெபம் செய்ய தவறியதற்காகவும் எங்கள் அன்பிய கடமைகளை செய்ய தவறியதற்காகவும் இறைவார்த்தை வழி பேசும் உம் குரலை கேட்க தவறியதற்காகவும் மனம் வருந்தி மன்னித்தருள்வாய் இறைவா. எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Oh
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உன் திருத்தூதர்களில் முதல் முறை சாட்சியாக செந்தீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திருவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உன்னோடு தூயாவியாரின் நம்பிக்கை நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் உன் திருமணமாகிய கிறிஸ்துவனியாக உன்னை மன்றாடுகின்றோம். நம் கையில் உள்ள சிறிய ஒளி எத்தனை பெரிய இருளையும் கடக்க உதவும் நம்பிக்கை நட்சத்திரம். கொரோனா என்ற இருள் நம்மை பயப்படுத்தினாலும் இறை நம்பிக்கை என்ற ஒளி நம்மை வழிநடத்திய நல்ல தருணத்தை நினைவில் கொண்டு மகிழ்வின் அடையாளமாக ஒளியேற்றப்படுகிறது. விளக்கின் முதல் திரியை பாளையம் இறை சமூகத்தை பாசத்துடன் நடத்தி செல்லும் பங்கு தந்தை அவர்கள் ஏற்றுவார்கள். பங்கு தந்தைக்கு பக்கபலமாக இருந்து பங்கு பணிகளை ஆர்வமுடன் செய்யும் இணை பங்கு தந்தை விளக்கின் அடுத்த திரியை ஏற்றுவார்கள். எளிய விழாவிலும் இன்முகத்துடன் வருகை தந்து நமக்காக ஜெபிக்க வந்துள்ள சூழால் பங்கு தந்தை அருட்பணி மார்ட்டின் அவர்கள் விளக்கின் அடுத்த திரியை ஏற்றுவார்கள். அருட்சகோதரிகள் விளக்கின் அடுத்த திரியை ஏற்றுவார்கள். பங்கின் பக்க பலமே அருட்பணி பேரவையினர். பங்கின் பேரவை நிர்வாகிகள் விளக்கின் அடுத்த திரியை ஏற்றுவார்கள். பங்கின் பாலமாக விளங்குபவர்கள் அன்பியங்கள். எனவே நமது அன்பிய நிர்வாகிகள் விளக்கின் அடுத்த திரியினை ஏற்றுவார்கள். இன்றைய முதல் வாசகமானது இசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இசையா எழுச்சியூட்டும் சொற்களாலும் செயல்களாலும் இஸ்ரேல் மக்களையும் அவர்கள் தலைவர்களையும் நேர்மையோடும் நீதியோடும் வாழுமாறு அழைத்தார். அவர் அம்மக்களுக்கு மீட்பினை வழங்கினார். மோசேயும் இஸ்ரேல் மக்களும் செங்கடலை கடந்து போன பின்பு இறைவனின் திருப்பெயரை போற்றி பாடினார்கள். அந்நாட்களில் ஆண்டவரை போற்றி பாட பல பேர் ஒன்று கூடுவார்கள். அவர்கள் வழங்கும் ஆசியால் அனைத்து மக்களுக்கும் பொதுவான நன்மைகள் உண்டாகும். நாமும் ஆண்டவரை எக்காலம் துதித்து பாடிட புகழ்ந்திட அவர் வழியாய் நாம் பெறும் நன்மைகளுக்கு நன்றியுடையவர்களாய் வாழ வர வேண்டி இவ்வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறைவசனங்கள். அந்நாளில் நீ இவ்வாறு சொல்வாய்: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என்மேல் சினமடைந்திருந்தீர். இப்பொழுதோ சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல். அவரையே பாடுவேன்.
என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பவுல் சிறைப்பட்ட போது பிலிப்பியர்கள் எப்ராத்திடம் பணம் கொடுத்து பவுலுக்கு பணிவிடை செய்யுமாறு அவரை அனுப்பினார்கள். அதற்கு கைமாறாக தனக்கு உதவி செய்த பிலிப்பியருக்கு அறிவுரையும் நன்றியையும் கூறும் பவுலை போன்று நாமும் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் கடவுள் அருளும் அமைதியை பெறுவோம் என்ற உறுதியோடு இவ்வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6-9 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் எவை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூறிய இறை வேண்டலுடன் மன்றாடி அவருடைய அனைத்து வழிகளையும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளங்களை மனதையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 17 இறைச்சல் வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 17 இறைச்சல் வார்த்தைகள் 11 முதல் 10 முதல் 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய்கொண்டிருந்த போது கலிலேயா சமாரிய பகுதியில் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபோது
10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பீங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களில் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேரின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பாளையம் இறை சமூகம் தன்னுடைய பாதுகாவலர் தூய சந்தியாகப்பர் அல்லது பெரிய யாக்கோபு என்று சொல்லக்கூடிய திருத்தூதருடைய விழாவை இன்றைக்கு கொண்டாடி தன்னுடைய திருநாளை மகிழ்கின்றது. எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே கடவுளும் வானத்திலிருந்து நிறைய ஆசியை போன்று மழையை பொழிந்து கொண்டே இருக்கிறார். எனவே இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தினுடைய மத்தியிலே, அவருடைய பிரசன்னத்தின் மத்தியிலே இன்று இந்த விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே இன்னும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். விழா என்று சொன்னாலே அது ஒரு மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. எல்லா மனிதர்களும் எல்லா மன அழுத்தங்களையும் விட்டுவிட்டு, பல்வேறு பணிகளையும் விட்டுவிட்டு ஓரிடத்தில் ஒன்றாக கூடி ஒருவர் மற்றவரை பொன்னகையோடு பார்க்கின்ற ஒரு நாட்களாகத்தான் இந்த திருவிழாவை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த மகிழ்ச்சி நம்மளிலே நிறைவாக குடிகொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சி நீங்கள் இங்கிருந்து செல்லுகிற பொழுது நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். தூய பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுவது போல, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். எனவே இந்த திருவிழா தருகின்ற மகிழ்ச்சி மட்டுமல்ல, அந்த ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுதலினுடையாக அவருக்கு நன்றிக்குரிய மக்களாக இருக்க வேண்டும் என்றும் இன்றைய நாள் நம்மை சிறப்பாக அழைக்கிறது. எனவே புனித சந்தியாகப்பர் அல்லது பெரிய யாக்கோபு என்று சொல்லக்கூடிய இந்த புனிதருடைய திருவிழா நாட்களை நாம் சிறப்பிக்கிற இந்த வேளையிலே நன்றி என்கிற வார்த்தையை இன்றைக்கு ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு முன்னதாக இந்த யாக்கோபு என்பவர் விவிலியத்திலே யாராக இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, விவிலியத்திலே எத்தனை யாக்கோபு உண்டு? யாருக்கா தெரியுமா? 3 2 தானே? திருத்தூதர்களில் 2 யாக்கோபு உண்டு. ஆனால் விவிலியத்தில் மொத்தம் 5 யாக்கோபு இருக்கிறார்கள். எத்தனை பேரு? 5 பேர் இருக்கிறார்கள். எனவே விவிலியத்திலே வாசிக்கிற பொழுது எல்லோருமே யாக்கோபு நம்முடைய புனிதர் பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார். 5 யாக்கோபுகளில் இவர் ஒருவராக இருக்கிறார். 5 யாக்கோபு என்று பார்க்கிற பொழுது மத்தேயு நற்செய்தி 27:5 சொல்லப்படுகிற மரியாவின் மகன் யாக்கோபு இவர் அல்ல. மத்தேயு நற்செய்தி 27:5 சொல்லப்படுகிற மரியா என்கிற பெண்ணுடைய மகனாக இருக்கிற யாக்கோபு இவர் அல்ல. யூதாவின் தந்தையாகிய யாக்கோபு என்று லூக்கா நற்செய்தி 6:1 சொல்லப்படுகிறவரும் இவர் அல்ல. யாக்கோபு திருமுகத்தை எழுதிய அவரும் இவர் அல்ல. அல்பேயுவின் மகன் யாக்கோபு. திருத்தூதர்களில் 2 யாக்கோபு இருக்கிறார்கள். ஒன்று செபதேயுவின் மகன், இன்னொன்று அல்பேயுவின் மகன். இந்த அல்பேயுவின் மகன்
சிறியவர், அது இளைய யாக்கோபு, சிறிய யாக்கோபு என்று சொல்லப்படுகிறார். நம்முடைய பாதுகாவலர் என்கிறவர் பெரிய யாக்கோபு. இவர் வயதில் முதிர்ந்தவராக இருந்தார். எனவே பெரிய யாக்கோபு இவர் செபதேயுவினுடைய மகனாக இருந்தார். யோவானுடைய சகோதரராக இருந்தார். எனவே இந்த யாக்கோபை தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். இந்த 5 யாக்கோபுகளிலும் மிக முக்கியமானவராக விவிலிய வரலாற்றிலே படம் பிடித்து காட்டப்படுகிறவர் இந்த பெரிய யாக்கோபாக இருக்கிறார். காரணம், இயேசுவினுடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பல நண்பர்கள் இருந்தார்கள், சீடர்கள் இருந்தார்கள். 500க்கும் மேற்பட்டவருக்கு அவர் காட்சி கொடுத்தார் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார். 72 பேரை அவர் தேர்ந்தெடுத்து இருவராக அனுப்பினார் என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இன்னும் அதிலும் சிறப்பாக 12 தனக்கென அவர் தேர்ந்து கொண்டார். அந்த 12 மூவரை எப்பொழுதுமே தன்னோடு வைத்துக் கொண்டிருந்தார். அந்த மூவரில் ஒருவர் தான் இந்த பெரிய யாக்கோபாக இருக்கிறார். தன்னுடைய இக்கட்டான நேரங்கள், கெத்செமனி தோட்டத்தில் தான் இரத்த வேர்வை சிந்துகிற பொழுது மூவரை தன்னோடு வைத்திருந்தார். அதில் ஒருவர் இந்த பெரிய யாக்கோபு. இயேசு கிறிஸ்து தாபோர் மலையிலே உருமாற்றம் அடைகிற பொழுது, கடவுளுடைய மாட்சியை தன்னிலே வெளிப்படுத்துகிற பொழுது, அந்த மாட்சியை காணுகிற பேற்றை இயேசு கிறிஸ்து 3 பேருக்கு தான் கொடுத்தார். அந்த மூவரில் ஒருவராக இந்த யாக்கோபு இருக்கிறார். எனவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது மத்தேயு நற்செய்தியிலே அருமையாக சொல்லுகிறார், தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். நீர் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு இவற்றை வெளிப்படுத்தினீர். அந்த குழந்தையாக இன்றைக்கு புனித யாக்கோபு இருக்கிறார். காரணம், யாரும் காண கிடைக்காத ஒரு மாபெரும் பேரு, யாரும் வெளிப்படுத்துதலில் கூட அறிந்து கொள்ள முடியாத ஒரு மாபெரும் பேற்றினை தாபோர் மலையிலே இந்த யாக்கோபு கண்டுகொள்ளும்படியாக கடவுள் தன்னுடைய மாபெரும் மாட்சியை இவருக்கு வெளிப்படுத்தினார். அந்த யாக்கோபை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். ஸ்பெயின் நாட்டிலே தூண் மாதா என்று ஒரு மாதா இருக்கிறது. அந்த மாதாவுடைய பின்னணியும் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் புனித பெரிய யாக்கோபுக்கு காட்சி கொடுத்து கிபி 43ஆம் ஆண்டிலே காட்சி கொடுத்து, தனக்கென ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், நான் உன்னோடு உன்னுடைய வழிப்பயணத்திலே துணை இருப்பேன் என்று சொல்லி மாதா காட்சி கொடுத்ததன் விளைவாக அந்த தூண் மாதா என்ற ஆலயம் இன்றைக்கு கட்டப்பட்டதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. எனவே அன்னையோடு இருந்தவர், இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்தவர், இன்று நம்மோடு உடன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நண்பராக அவருடைய வெளிப்படுத்துதலை பெற்றுக்கொண்டவர், அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்த இந்த புனித யாக்கோபு இன்று நம்மோடும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய துன்பங்களிலும் இன்பங்களிலும் நம்மில் ஒருவராக கடவுள் அவரை ஒரு கொடையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதே இன்றைக்கு ஒரு மாபெரும் அதிசயமாக இருக்கிறது. இந்த கொடைக்காகத்தான் இன்றைக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் இயேசு கிறிஸ்து தன்னோடு வைத்திருந்தவரை, தனக்கு நெருக்கமாக வைத்திருந்தவரை, தன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் தன்னோடு உறவாட வேண்டும் என்று தெரிந்து கொண்டவரை நம்மில் ஒருவராக நமக்கு பாதுகாவலராக தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம், அதிலே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புனிதர் வழியாக ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். எனவே இந்த புனிதருடைய வாழ்வை பின்பற்றி கடவுளுக்கு நன்றியுள்ள மனிதராக நாம் எப்படி இருக்க முடியும் என்று சிந்திக்கிற பொழுதுதான் இன்றைய நற்செய்தியிலே அருமையாக 2வது வாசகத்திலே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அருமையாக சொல்லப்படுகிறது, எது கண்ணியமானதோ, எது பாராட்டுதலுக்குரியதோ, எது போற்றுதலுக்குரியதோ அதை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மனிதன் கண்ணியமானது, போற்றுதற்குரியது, பாராட்டிற்குரிய மனிதன் பின்பற்ற வேண்டிய பண்புகளில் ஒன்றாக இந்த நன்றி என்கிற மனநிலை இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த நன்றி என்பதை நாம் வாழ்வாக்குகிறோம் என்று சொன்னால் கடவுள் பார்வையில் நாம் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர்களாக, கண்ணியத்தோடு இருக்கிறவர்களாக, போற்றுதலுக்குரியவராக இருப்போம் என்பதை தான் இன்றைக்கு நாம் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நன்றி என்பது ஆசியினுடைய அடையாளமாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே தான் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4:15 தூய பவுலடியார் சொல்லுகிற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார், இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகிக் கொண்டே இருக்கும்.
இறையருள் எங்கே பெருகிக் கொண்டிருக்கிறதோ அங்கே கடவுளுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றியும் பெருகிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். அதை மாற்றி சொல்லுவதாக என்று சொன்னால், எப்பொழுது நம்மிடத்திலே நன்றி என்கிற உணர்வு மேலோங்கிக் கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய அருள் நம்மில் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். எனவே நன்றி என்கிற இந்த உணர்வை இன்றைக்கு ஆழமாக நாம் சிந்தித்தவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எரேமியா புத்தகம் 30:19 சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார்: அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும், மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும், அவர்களை பலுகி பெருக செய்வேன், அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள், அவர்களை பெருமைப்படுத்துவேன், இனி அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட மாட்டார்கள். எனவே எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுக்கு நன்றிப்பாக்கள் உரைக்கிறோமோ, கடவுளுக்கு நன்றியுள்ள மனிதர்களாக இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கடவுள் நம்மை பெருமைப்படுத்துகிறார், நம்மை பலுகி பெருகச் செய்கிறார், நம்முடைய சிறுமைகளை எல்லாம் போக்குகிறவராக இருக்கிறார். இதைத்தான் நன்றி என்பது ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் என்று சொன்னேன். இரண்டாவதாக, நன்றி என்பது தாழ்ச்சியினுடைய அடையாளம். நான் எந்த அளவுக்கு தாழ்ச்சி நிறைந்தவனாக இருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த உலகத்திலே நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை நன்றாக படிக்க வைத்தார். அவன் நன்றாக படித்தான், PhD வரைக்கும் படித்தான். படித்து முடித்தவன் தன் பெற்றோர் சொல்லுகிற திருமணத்தை விட தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது அந்த பெற்றோர் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், உன்னை இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என்றா என்று. அப்பொழுது அந்த பையன் சொல்லுகிறான், நீங்கள் வளர்த்தது உங்களுடைய கடமை, ஆனால் நான் என்னுடைய திறமையால் வளர்ந்திருக்கிறேன், அதில் உங்களுக்கு பெருமை பாராட்டவோ சொந்தம் கொண்டாடவோ ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். பல வேளைகளிலே நம்முடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கிறது. நாம் பெறுகின்ற நன்மைத்தனங்கள், நாம் கொண்டுகின்ற கொடைகள் நம்முடைய திறமையால் தான் இருக்கிறது, என்னுடைய பலத்தினால் தான் இருக்கிறது, என்னுடைய ஆற்றலினால் தான் கிடைக்கிறது என்று எண்ணம் வருகிற பொழுது அந்த நன்மையை நாம் கொண்டு கொள்வதில்லை. ஆணவம் அங்கே வருகிறது, நன்றி என்கிற உணர்வு நம்மிடத்திலிருந்து மங்கி போகிறது. எனவே தான் தாழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அங்கு தான் நன்றிக்கு இடம் இருக்கிறது. தாழ்ச்சி இல்லாத உள்ளத்திலே ஒருபோதும் நன்றிக்கு இடம் என்பது ஒருபோதும் வாய்க்கப்படாது. எனவே தாழ்ச்சி நிறைந்த உள்ளங்களில் நன்றி நிறைவாக குடிகொள்ளுகிறது. பல வேளைகளிலே நமக்கு நன்றி ஏன் நாம் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், பல வேளைகளிலே நாம் பரபரப்பிலே மறந்து விடுகிறோம். அது பெரிய குற்றமா என்று கேட்டால் இல்லை. வாழ்க்கையினுடைய பரபரப்பிலே நாம் சிறிய சிறிய நல்ல காரியங்களை சில வேளைகளில் காணாமல் அதை பைபாஸ் செய்து அதை கடந்து செல்கிறவர்களாக நாம் மாறி போகிறோம். பொதுவாக இந்த திருமணத்திற்கு பங்குத்தந்தையை அழைப்பார்கள். பங்குத்தந்தை அல்லது குருவானவர்களை அழைக்கிற பொழுது எல்லாவற்றிலும் குருவானவர் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எல்லாவற்றிலும் ஓலை எழுதுவதற்கு தந்தை வேண்டும், காய்கறி வெட்டுவதற்கு ஜெபிப்பதற்கு தந்தை வேண்டும், மணமகன் கல்யாணத்திற்கு கிளம்புகிற பொழுது பிரேயர் செய்து அனுப்புவதற்கு வேண்டும், தாலி மந்திரிப்பதற்கு வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். கடைசியிலே சொல்லுவார்கள், ஃபாதர் உங்களுக்கு சாப்பாடு நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் சிலர்கள் சரியாக அதை கொண்டு வந்து விடுவார்கள், சிலர் என்னவோ அந்த பரபரப்பில் அதை மறந்து விடுகிறார்கள். காரணம் அது அவர்களுடைய தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. சில வேளை இந்த பரபரப்பான சூழலில் நாம் சிறிய விஷயங்களை உற்று நோக்க மறந்து விடுகிறோம். பரபரப்பான ஓட்டத்திலே நாம் சிறிய காரியங்களை சில நேரங்களிலே உற்று நோக்குவதற்கு நாம் மறந்து விடுகிறோம். அப்பொழுது அங்கே நம்முடைய நன்றி என்பது அங்கே சிதறடிக்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்ல வேண்டும், இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிற பொழுது நன்றி பல நேரங்களிலே வெளிப்படுவதில்லை. மூன்றாவதாக சிந்திக்கிற பொழுது நாம் நன்றி இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், என்னுடைய வாழ்விற்கு என்னுடைய வளர்ச்சிக்கு உதவியவரை நான் அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை. எனக்கு உதவி செய்தவனை நான் அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை. இவன் எனக்கு உதவியவன் என்பதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதனுடைய வெளிப்பாடாகவும் அது அமைந்து விடுகிறது. யார் ஒருவனுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது நன்றி சொல்லுகிறோமோ அப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர் செய்த
உதவிக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்கிறோம். அவர் செய்த நல்ல காரியத்திற்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கிறோம். அவர் செய்த ஒரு நல்ல காரியத்தை ஊக்கப்படுத்துகிறோம். அவர் செய்த ஒரு நல்ல காரியம் இன்னும் நிறைய நடக்க வேண்டும் என்று அவரை உற்சாகப்படுத்துகிறவர்களாக மாறுகிறோம். இல்லை என்று சொன்னால் அந்த நல்ல காரியத்தை நாம் உதாசீனப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுகிறோம். எனவே நன்றி என்கிற வார்த்தை இன்றைக்கு ஆழமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். திருப்பலி என்று சொன்னாலே நன்றி செலுத்துதல் என்றுதான் அர்த்தம். யூக்கரிஸ்தியா என்கிற கிரீக்கு வார்த்தையிலிருந்து புறப்படுகிற தன்னுடைய நேரடி மொழிபெயர்ப்பாக சொல்லுகிற பொழுது தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லுகிறார்கள். திருப்பலி என்று சொன்னாலே நன்றி செலுத்துதல். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு திருப்பலிக்கும் நாம் வருகிற பொழுது நம்முடைய உணர்வு எதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு வர வேண்டும். கடவுளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்க வேண்டும். எனவே தான் இந்த 2வது வாசகத்திலே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:6-7 அதை அழகாக சொல்லப்படுகிறது. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். வாசகத்தை கேட்டீர்களா என்று தெரியவில்லை. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்களுடைய விண்ணப்பத்தை தெரிவியுங்கள் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆலயத்திற்குள்ளே திருப்பலிக்காக வருகிற பொழுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நன்றியோடு உள்ள உள்ளத்தோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள், உங்கள் விண்ணப்பத்தை தெரிவியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக ஞாயிறு திருப்பலி இஸ் an obligation என்று சொல்லுவார்கள். அப்படிதானே? கண்டிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? ஞாயிறு திருப்பலிக்கு ஒழுங்காக செல்ல வேண்டும். முன்னாடி காலத்தில் அது ஒரு பாவம், பாவ சங்கீர்த்தனத்திலே சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், இது ஒரு ஆப்ளிகேஷன் அல்ல, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல, இது கடவுள் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக, கடவுளுடைய கொடைகளுக்கு நாம் பதிலீடு கொடுப்பதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு தான் இந்த திருப்பலியாக இருக்கிறது. எனவே நன்றியுள்ள நெஞ்சத்தோடு நீங்கள் கடவுளை தேடி வருகிற பொழுது கடவுளுக்கு நன்றி என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த நன்றியானது கடவுள் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு. ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு வாய்ப்பு. நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக கடவுள் தந்திருக்கிற வாய்ப்பு. அந்த மீட்புக்காக நாம் செலுத்துகிற நன்றி காணிக்கை, நன்றி பலியாக இது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தமிழர்களுடைய பண்பாட்டை நாம் எடுத்து பார்த்தால் கூட தமிழர்களுடைய விழாவில் மிகப்பெரிய விழா என்று சொன்னால் பொங்கல். அது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த பொங்கல் தான் தமிழர்களுடைய அடிப்படை ஒரே விழாவாக இருக்கிறது, கொண்டாட்டத்தோடு கொண்டாடுகிற விழாவாக இருக்கிறது. அது கூட என்ன விழா என்று கேட்டால் அது ஒரு நன்றியின் விழாவாகத்தான் இருக்கிறது. 3 நாட்களை குறிப்பிடுகிறார்கள். முதல் நாளில் கடவுளுக்கு நன்றி, 2வது மாட்டுப் பொங்கல் இயற்கைக்கு நன்றி, 3வது காணும் பொங்கல் உறவுகளுக்கு நன்றி. எனவே தன்னை படைத்த கடவுளுக்கும் தன்னை வாழ வைக்கிற இயற்கைக்கும் தன்னோடு அன்றாடம் உறவாடி ஒட்டி கொள்ளுகின்ற உறவுகளுக்கும் நன்றி செலுத்துகின்ற விழாவினுடைய ஒரு சங்கமத்தை தான் பொங்கல் என்று கூட நாம் கொண்டாடுகிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த நன்றி என்பது நம்முடைய வழிபாடுகளில் மட்டுமல்ல, நம்முடைய இனத்தினுடைய உணர்வுகளிலே கூட அது கலந்திருக்கிறது. அந்த நன்றியைத்தான் இன்றைக்கு நாம் செலுத்துவதற்கு ஆழமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கடவுளுக்கும் இயற்கைக்கும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கும் நன்றி செலுத்துகின்ற மனிதர்களாக இருப்பதுதான் இன்றைக்கு நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாராம்சமாக இருக்கிறது. நம்முடைய கடவுள் நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த பலியினுடைய மாண்பாகவும் இருக்கிறது. நாம் கண்ணியத்தோடு கடைபிடிக்க வேண்டிய மாபெரும் மதிப்பீடாகவும் இருக்கிறது. எனவே இந்த மாபெரும் புனிதருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் இன்றைக்கு ஆழமாக சிந்திப்போம். நன்றியோடு கூடிய இறைவேண்டல் தான் திருப்பலி என்பதை கற்றுக்கொள்ளுகிற நாம் இந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவதிலே, இயற்கைக்கு நன்றி செலுத்துவதிலே, நமக்கு உதவியவர்களை நன்றி செலுத்துகிற பொழுது அது நமக்கு ஆசிராக இருக்கும், நம்முடைய தாழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கும். நாம் இன்னும் இந்த உலகத்தில் அதிகமான நன்மைகள் நடைபெற வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்துகிற மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் நன்றி சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு நல்ல காரியத்திற்கு
மகிழ்ச்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம், உற்சாகம் கொடுக்கிறோம், இன்னும் இது பெருக வேண்டும் என்று அதை ஊக்கப்படுத்துகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான, போற்றுதற்குரிய, பாராட்டுதற்குரிய இந்த வாழ்வை நமதாக்கிக் கொள்ள நம்முடைய பாதுகாவலிடத்தில் ஆழமாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், வேண்டுதல்களை மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடத்திலே எடுத்துச் செல்வோம். நல்ல நாயனாக விளங்கும் எம் இறைவா, விண்ணரசின் விதைகளாக இருந்து இந்த திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவற சபையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை உணர்ந்து இறைமக்களை உம்மிடம் சேர்க்கவும், இவர்களை உடலுள்ள ஆன்மலன்களால் நிரப்பி உமது தூய ஆவியால் வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இன்றைய திருவிழாவை சிறப்பிக்கும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அன்பிய குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் இறைவார்த்தை வழியாக உம்மை நாடி வரவும், ஆன்மீக பணிகள் வழியாக உம்மிடம் உறவு கொண்டு வாழவும் உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடுதலை வாழ்வை வழங்கும் எம் இறைவா, கண்ணீரை தம் உடைமையாக கொண்டு கடன் தொல்லை, நோய் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளால் மன அமைதியின்றி வாடும் மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் துன்பங்களிலிருந்து விடுதலையும் வேதனையிலிருந்து நிரந்தர நல்ல தீர்வையும் கண்டிட வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லவராம் எம் இறைவா, எம் பங்கில் வாழும் இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். அவர்கள் உமக்குரிய செயல்களில் ஆர்வம் காட்டவும், உம்மை பற்றி அறிவதில் நாட்டம் கொள்ளவும், நல்ல வேலைவாய்ப்புகள் பெற்று வாழ்வில் நலம் பல பெற்றிடவும் வழிகாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோய் தீர்க்கும் மருத்துவரே எம் இறைவா, கொரோனா தொற்று வியாதியினால் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் மிகுந்த அச்சத்தோடும் மனவேதனையோடும் காணப்படும் ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் நோய் நீங்கி நலம் பெறவும், உமது உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பக்தியோடு நன்றியோடு ஜெபிப்போம். இரக்கமும் வல்லமையும் கொண்ட எங்கள் அன்பு ஆண்டவரே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது வேண்டுதல் செய்யுங்கள், எல்லா சூழலிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று எங்களுக்கு அழைக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திருப்பாதம் தேடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வீராக. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று சொன்னவரே, எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று எங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டி கொடுக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால், ஆவியின் வரங்களினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம்.
உம்முடைய தூய ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் எங்களை நிரப்பி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை விட உம்முடைய ஆலய முற்றத்தில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்கிற விசுவாசத்தோடு உள்மனப்பற்றுறுதியோடு உம்முடைய திருசந்நிதியை நாடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை நலன்களால் நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆயனில்லா ஆடுகளாக இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டு எண்ணற்ற அதிசயங்களை செய்த எங்கள் நல்லவரே, இதோ நீர்தாமே எங்கள் மீது பரிவு கொள்வீராக. நீர் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொள்வீராக. எங்களுக்கு உம்முடைய அதிசயங்களை நன்மைகளை நிறைவாக தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று திருப்பாடலில் எங்களுக்கு கற்பிக்கின்றீரே. அன்பு ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வலக்கரத்தால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆணி கொண்ட காயங்கள் கொண்ட கரங்களால் எங்களை தொடும்படியாக ஜெபிக்கின்றோம். இதோ எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களிலே அன்பை சமாதானத்தை நிரம்ப தருவீராக. கடன் பாரங்களோடு போராடுகிற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானம் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்ப முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என ஜெபிக்கிற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நல்ல வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், தொழில் முன்னேற்றத்திற்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகள், குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகள், உயர்கல்விக்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகள், தங்களுடைய பள்ளி படிப்பு நலமாக அமைய வேண்டும் என ஜெபிக்கின்ற பிள்ளைகள், அன்பு ஆண்டவரே, இன்னும் பல்வேறு தேவைகளோடு உம்முடைய திருசந்நிதியை நாடி வந்திருக்கிறோம். உம்முடைய ஆற்றலால் வல்லமையால் எங்களை நிரப்புவீராக. திருமண வாழ்வு சிறப்பாக அமையப்பட வேண்டும் என ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இரக்கமுள்ளவரே, நானே குணமளிக்கிற ஆண்டவர் என்று இஸ்ரவேலுக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே. இதோ இந்த நாளிலே பல்வேறு நோய்களினால் நொந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கின்றோம். இதோ 12 ஆண்டுகளாக வேதனைப்பட்டவர்கள் உம்முடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று நம்பிக்கையோடு தொட்டபோது, விசுவாசத்தோடு உம்மை நெருங்கி வந்தபோது உம்முடைய வல்லமை ஆற்றல் புறப்பட செய்தீரே. அதே வல்லமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே ஆற்றலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பச்சிலையோ மருந்தோ குணமளிப்பதில்லை, ஆண்டவருடைய சொல்லை குணமளிக்கிறது என்று சாலமோன் ஞான நூலிலே நாங்கள் வாசிக்கின்றோம். நீர்தாமே எங்களை சுகப்படுத்துவீராக. எங்கள் எலும்புகளை திடப்படுத்துவீராக. சோர்வுகளை அகற்றி நலம் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இன்னும் பல்வேறு தேவைகளோடு இதோ இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே என்று சொன்னவரே, நிறைவானது வரும்போது குறைவானது இல்லாமல் போகும் என்று சொன்னவரே, எங்கள் வாழ்வின் குறைகளை எல்லாம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நிறைவினால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்றி பெருக்கோடு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் ஏற்று ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை போகும்.
வாழ்வை தருகின்ற வழியாக இதை ஏற்றுனதாய் மாற்றிடுவார். என் வாழ்வை தருகின்ற வழியாக இதை ஏற்றுனதாய் மாற்றிடுவார். எங்கள் உடல் பொருளாறு எல்லாம் நமக்காகவே உலகில்ல உலகிலே உலகானவ எங்கள் உடல் பொருளாறு எல்லாம் நமக்காகவே சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களின் முதல்வனாகும் கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த வழியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தன்னை என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
என்றுமல்லாயரே உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீ. அதனால் அதனை ஆழ்வதற்கு உம் திருமகனின் பதினாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மையாயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்வாடி முடிவின்றி வர குரலாய் பாடுவதாவது. மானவத்தமை நீயாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்பசாமி, எல்லா திருநிலையினர் ஆகியோரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் பல்வேறு தேவைகளோடும் ஏக்கங்களோடும் எண்ணங்களோடும் இந்த பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கனிவோடு ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன நோக்கங்களுக்காக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்றார்களோ அனைத்து நோக்கங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றும். வாழ்விலே வளமையும் மகிழ்வையும் சமாதானத்தையும் நிரம்ப தாரும். இந்த பலியிலே பங்கேற்று ஜெபிக்கக்கூடிய நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பீராக. சந்தியாகப்பருடைய பக்தர்களாக அவரை பின்பற்றுகின்ற பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடிய இந்த பாளையம் இறைச்சி முகம் மேன்மேலும் ஆன்மீகத்திலும் சமூக அக்கறையிலும் கரிசனையிலும் வளர்வதாக. இந்த ஆண்டவரே, இன்றைய நாளில் நாங்கள் சிந்திப்பதை போல நன்றி உணர்வு மேலோங்கியவர்களாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் கட்டியமைக்க தெய்வீக அருளினை எங்களுக்கு பொழிவீராக. எங்களுடைய வாழ்வு நீர் கொடுத்திருக்கக்கூடிய கொடை ஒவ்வொரு நாளும் புதிதான ஒரு நாளாகவே அமைய பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய அபரிமிதமான அருளையும் ஆசீரையும் இரக்கத்தையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை நாங்கள் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாது உமக்கும் நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்து உம்மையும் மாட்சிமைப்படுத்திட உங்களுடைய தெய்வீக வல்லமை எங்களுக்கு பொழிவீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய யாக்கோபு, இவளையில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலர் தூய யாக்கோபினுடைய விழாவை பெருமகிழ்ச்சியோடு தொடங்கி இருக்கிறோம். முதல் நாள் நிறைவுக்கு வருகிறது. உங்கள் அனைவருக்குமே திருவிழா வாழ்த்துக்களை அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில்லை மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். இறைவன் நம் பாதுகாவலர் வழியாக இன்னும் வருகின்ற காலங்களிலே மேன்மையான காரியங்களை நமக்கு வாய்க்க செய்ய வேண்டும் என்றும் உங்களுக்காக தொடர்ந்து நாங்களும் ஜெபிக்கின்றோம். இன்றைய திருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவரும் அருமையான மறையுரை சிந்தனைகளை வழங்கியவரும் நமக்கு நன்கு அறிமுகமான தந்தை மார்ட்டின் அவர்கள். ஞாபகம் இருக்கா? பார்த்திருக்கீங்களா? ஒரு சிலர்களில் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திருவிழாவுக்கு அவர் வருவதும் உண்டு. வருஷத்துக்கு ஒரு நாள் பார்த்து எப்படி ஞாபகம் இருக்கு இல்லையா? என்னுடைய வகுப்பு தோழர் ஒரே நாள் தான் நாங்கள் குருப்பட்டம் பெற்றோம். தற்போது சூழல் பங்கிலே பங்கு பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிக மிக திறமையான ஒரு தந்தை. எங்களுடைய குழுவிலே எல்லோரோடும் நல்ல உறவு பாராட்டி அடிக்கடி எங்களை இணைந்து வருவதற்கு, நாங்கள் எல்லோரும் இணைந்து வருவதற்கு காரணமாக இருப்பவர்கள் அவர்கள்தான். கேரளா பார்டரில் இருக்கிறதுனால மலையாளம் அதிகமாக வரும். ஆனாலும் நல்ல மறைவுரை சிந்தனைகளை வழங்கக்கூடியவர்கள். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று சூழல் பங்கில் இருந்து கிட்டத்தட்ட கேரளா பார்டரில் இருந்து நம்மை தேடி வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அன்பு நண்பர் தந்தை மார்ட்டின் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் அனைத்து அன்பியங்கள் மற்றும் பங்கு அருள்பணி பேரவையினர் திட்டமிட்டு நல்ல முறையிலே இந்த வழிபாட்டை சிறப்பித்திருந்தார்கள். வருகை பவனி என்பதும் நன்றாகவே இருந்தது. ஆனால் காணிக்கை பவனி அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. அனைத்து அன்பியங்கள் என்று சொல்லியிருந்தேன். நான் நினைச்ச மொத்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே எழும்பி காணிக்க பவனியில் வருவீங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா 10% கூட எழும்பி வரல. ஒரு மழை என்பதனால எழும்புவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன்.
அனைத்து விதங்களிலும் குறிப்பாக அந்த வாசித்த விதங்கள் நன்றாகவே அமைந்திருந்தன. திட்டமிட்டு வழிபாட்டை சிறப்பித்த அனைத்து அன்பியங்கள் மற்றும் பங்கு அருள்பணி பேரவையினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு விதங்களிலும் நமக்கு துணையாக இருந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இளையோருக்கும் ஒருமுறை கூட நன்றிகள். நாளைய நிகழ்வுகள் காலை 10 மணிக்கு முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகளுக்கான தியானம் நடைபெறும். சரியாக 10 மணிக்கு தியானம் ஆரம்பமாகும். 11 மணி வரை தியானம். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கான ஒப்புரவருள் சாதனம் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கான பயிற்சியும் நடைபெறும். ஆகவே அனைத்து பிள்ளைகளும் குறிப்பாக அவருடைய பெற்றோர்களும் இந்த தியானத்திலும் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒப்புரவருள் சாதனத்திலும் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர் என்று சொல்கின்ற போது தந்தையும் தாயும் இணைந்துதான் பெற்றோர், ஒருத்தர் மட்டும் இல்லை, இருவரும் இணைந்தவர்கள் தான் பெற்றோர். ஆகவே பெற்றோர்கள் கண்டிப்பாக தியானத்திலும் அதை தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒப்புரவருள் சாதனத்திலும் பங்கேற்க வேண்டும். தொடர்ந்து நடைபெறுகின்ற பயிற்சியிலும் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை காலை 10 மணியிலிருந்து நம்முடைய பங்கிலே நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்கப்படும். ஏதாவது நோயாளிகளுக்கு நற்கருணை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தகவல் தரலாம். காலை 10 மணியிலிருந்து இங்கேதான் இருப்போம். ஆகவே அந்த நேரத்தில் நற்கருணை வழங்கப்படும். வாசக பயிற்சிகள் நாளை காலை 10 மணியிலிருந்து இங்கே தான் இருப்போம். அந்த நேரத்தில் வாசக பயிற்சி மேற்கொள்ள வேண்டியவர்களும் கண்டிப்பாக வாசக பயிற்சியில் பங்கேற்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயிற்சியில் பங்கெடுக்காதவர்கள் தயவு செய்து மேலே ஏறி வந்து வாசிக்க வேண்டாம். அதை கண்டிப்பாகவே சொல்லிவிடுகின்றேன். ஒரு முறை வாசித்தவர்கள் அந்த வாய்ப்பை இன்னும் அடுத்த முறை பெற வேண்டாம் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை 6 மணிக்கு ஜெப மாலை, அதை தொடர்ந்து திருவிழா திருப்பலி. அந்த திருவிழா திருப்பலியிலே குழந்தைகளுக்கு திருமுழுக்கு திருவிழ் சாதனம் வழங்கப்படும். ஏற்கனவே ஒரு பிள்ளை பெறுவதாக நினைக்கிறேன், ஃபார்ம் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் யாராவது பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க விரும்பினால் அதற்கான படிவத்தை என்னிடமிருந்து பெற்று பூர்த்தி செய்து என்னிடத்திலே கொடுக்கவும். நாளைய திருப்பலி நிறைவில் மறைக்கல்வி மன்ற பிள்ளைகளுக்கான பரிசுகள் மற்றும் விபிஎஸ் பரிசுகள் வழங்கப்படும். அதே போல கடந்த ஆண்டு 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கான பரிசுகளும் ஆமுசா வழியாக வழங்கப்பட இருக்கின்றன. அதற்காக கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற பிள்ளைகள் தங்களுடைய மதிப்பெண் சான்றிதழை அடித்தளம் உள்வளர்ச்சி சங்க நிர்வாகிகளிடத்திலே வழங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி நிறைவில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும். அந்த இனிப்பையும் பெற்று மகிழ்ச்சியோடு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ளவர்களே, முதலிலே கேட்டுக்கொண்டது போல முகக்கவசம் அணிந்து நீங்கள் திருப்பலியிலே பங்கேற்றுக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி. இதுபோல சமூக அந்த இடைவெளியையும் கடைபிடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் வருகின்ற நாட்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலும் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாக நிற்க செய்த இறைவன்
புனித திருத்தூதர் யாக்கோபின் ஆட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதருடைய போதனையாலும் நம்பிக்கையில் உறுதிப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. இறைவன் தந்தை மகன் தூயாவியாரினாசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவன் துணை நிற்கின்றான். Yeah.
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.